மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு மரம் கோனோகார்பஸ். சமீப காலமாக இந்த கோனோகார்பஸ் மரத்தை பற்றி மக்கள் நிறையவே பேசிக்கிறதுக்கு ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த மரத்தை மேக்சிமம் எங்கே வைப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில வீடுகளில் அழகுக்காக பெரிய பெரிய வீடுகள் வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரோடுகளெல்லாம் இந்த மரம் வைப்பாங்க. ஏன் பைபாஸ் ரோடுகளில் இந்த மரம் வைக்க தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இந்த மரம் எப்படிப்பட்ட ஒரு மரம் அப்படின்னு சொன்னால், ஆப்பிரிக்க நாட்டு மரம். இந்த மரம் மித வெப்ப அதிகம் உள்ள நாடுகளில் இருந்து வந்த மரம் தான். பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மரமே என்ன பண்ணணும்னா 50 மீட்டருக்கு கீழே போய் நிலத்தடி நீரை சுத்தமாக காலி பண்ணி அது மூலியமா தன்னை வளர்த்துக்கு அந்த தன்மையுடையதான் இந்த மரம் கோனோகார்பஸ். அதுபோல் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் எந்த ஒரு பறவையும் கூடு கட்டாது. ஏன்னா இது ஒரு விஷம் உள்ள பூ உள்ள மரம். ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நார்மலாக நம்ம மரம் அங்கே வண்டு உட்காந்துட்டு இன்னொரு பூவில் போய் தேனை என்ன பண்ணால் கடத்தும், மகரந்த சேர்க்கை நடத்தும் அது மூலியமா. ஆனால் இந்த மரம் அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு வண்டி எதுவுமே பறவை எந்த பூச்சி எதுவுமே போகாது. அப்படி இருக்கிறதுனால இந்த மரம் இந்த மரத்தில் இருக்கிற இந்த பூவை என்ன பண்ணுன்னா காற்று மூலிமா மகரந்த சேர்க்கை பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது தேவையான காற்று இந்த மரத்துக்கு பூவுக்கு பத்தாது. அப்படி இருக்கும்பொழுது அதிகப்படியான தேன் துகள்களை காற்றுல கலக்கும். அப்படி காற்றுல கலக்கும் பொழுது காற்று அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா காற்று மாசாயிரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பூ அதிகப்படியாக தேன் துகள்களை கலக்கும் பொழுது இந்த காற்று அதிகப்படியாக மாசாகி இதனால காற்று மாசு ஏற்படுது. இதை சுவாசிக்கிற மக்களுக்கு ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனாலையும் இந்த வேர் பார்த்தீங்கன்னா 50 மீட்டருக்கு கீழே போயிட்டு தண்ணியை பூரா சுத்தமாக உறிஞ்சி எடுத்துருவோம். அதனாலையும் தான் தமிழக அரசு இந்த மரத்துக்கு தடை பண்ணாங்க. தமிழக அரசு மட்டும் தடை பண்ணல, ஏற்கனவே குஜராத் மாநிலம் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே தடை பண்ணாங்க. ஏன் தடை பண்ணாங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் மரம் நட்டியிருக்கிறாங்க. நட்டும்போது அவங்களுக்கு தெரியல எவ்வளோ விளைவுகள் ஏற்படணும். நட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்படுது மனிதர்களுக்கு. அதுபோல் நிலத்தடி சுத்தமாக கம்மியாக இருக்குது. ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு ஆய்வு நடத்தும் போது தான் இந்த மரத்தை பற்றின தகவலை அவங்க சேகரித்து, ஓகே இந்த மரம் நம்ம வைக்கக்கூடாது, நம்மளுக்கு பெரிய பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மரத்துக்கு தடை செஞ்சு ஜியோ பாஸ் பண்ணாங்க. ஆனால் ஜியோ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஜியோ பாஸ் பண்ணால் அன்னைக்கு இருந்த 2023 தான் இந்த மரத்துக்கு தமிழக அரசு தடை பண்ணுறாங்க. அன்னைக்கு இருந்த கிளைமேட் சேஞ்ச் ஃபாரஸ்ட்டில் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்த செந்தில்குமார் ஐஏஎஸ் அவருக்கு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா தடை விதிக்கிறதா ஆணை பிறப்பிக்கிறார். அதுவும் ஒரு ஜீவோவாக நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றறிக்கையை அனுப்பிச்சாச்சு. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு தடை பிறப்பிக்கப்பட்டுச்சு. எந்த ஒரு பகுதியிலையும் இந்த மரத்தை புதுசாக நட்டக்கூடாது, நட்டிருந்தாலும் எடுத்துட்டு நம்மளுடைய நாட்டு மரங்களை நட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசு தடை பண்ணியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் போகிற வழி அவனாசிபாளையத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏஜி காலேஜ் இருக்குது. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மரம் ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் இந்த மரம் இருக்குது. இது பூராமே கோனோகார்பஸ். ஓகேங்களா? இது போன்ற மரங்களை தான் தமிழக அரசு தடை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து இது போன்ற மரங்களை அப்புறப்படுத்திட்டு நம்முடைய நாட்டு மரங்களை நடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நம்ம பாதுகாக்க முடியும். நல்ல நம்மளுடைய நாட்டு மரங்களை ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கு முன்னாடியும் அந்த காலத்தில் எப்படி வீட்டுக்கு முன்னாடி 2 மரம் நட்டினாங்களோ அதே போல் நட்டு வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் நம்மளுக்கு மிக மிக முக்கியமான மரங்கள். இதெல்லாம் நட்டி நம்ம இயற்கையை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு மரமும் நம்மளுக்கு தேவை கிடையாது. நன்றி, வணக்கம்.